டெல்லி செங்கோட்டை அருகே பயங்கர சத்தத்துடன் கார் வெடித்து சிதறியதில் கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இது தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ நுழைவாயில் அருகில் திங்கட்கிழமை மாலை 7 மணி அளவில் பயங்கர சத்தத்துடன் கார் ஒன்று வெடித்து சிதறியது. போக்குவரத்து சிக்னல் அருகே மெதுவாக ஊர்ந்து சென்ற கார் வெடித்த நிலையில் அருகில் இருந்த மற்ற வாகனங்களும் தீப்பிடித்து இருந்தன. இந்த வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளதாக டெல்லி காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். NIA மற்றும் NIC போன்ற புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். இந்த நிலையில் வெடிப்புக்கு காரணமான I-20 கார் நேற்று முதல் டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் சுற்றி வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் காரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக நேற்று ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருள் கைப்பற்றப்பட்ட நிலையில் டெல்லியில் நடைபெற்ற கார் வெடிப்பு நிகழ்வு தீவிரவாத தாக்குதலாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வெடிப்புக்கான காரணம் இன்னும் காவல்துறையினரால் வெளியிடப்படாத நிலையில் நாடு தழுவிய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் கூடும் நெரிசலான இடங்களில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. வெடிப்பு குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார்.